வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு ரவா கிச்சடி தான் செய்ய போகிறோம். புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க கூட சீக்கிரம் செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இதுக்கு ரவை அளவு தேவையில்ல. இந்த தண்ணியுடைய அளவை வச்சு இந்த ரவா ரவா கிச்சடி செஞ்சிடலாம். இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள்: 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இந்த சொம்பில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரவை ஏற்கனவே வறுத்த ரவை தான், அதனால் வறுக்க தேவையில்ல. இதை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. வறுக்காத ரவை இருந்துச்சுன்னா வறுத்து எடுத்துக்கோங்க அந்த பேனில். நான் ஆல்ரெடி வறுத்த ரவை, அதனால் வறுக்கலை. இப்போ நல்லா சூடானதுக்கு முன்னாடி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. நான் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுந்து நல்லா பொரியணும். இப்போ இடையில கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்து எண்ணெயில் பொன்னிறமாக வரட்டும். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு. பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் பச்சை மிளகா சேர்த்துட்டேன். பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் வரமிளகா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சத்தூள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க வேணாம். நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவைன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்ல. இப்போ சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு சொம்பில் ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கொதி வரணும். கொதிஞ்சதுக்கு முன்னாடி ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கிளறுறேன். தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பக்குவத்தில் செய்கிறப்ப ஈஸியாக இருக்கும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க. தண்ணி நல்லா சலசலன்னு கொதி வரணும். அது வரையும் நீங்கள் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க. ரவையை ஒரே இடத்துல மொத்தமாக கொட்டிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நீங்கள் கரண்டியை வச்சு இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பிசு பிசுப்பு இல்லாமல் கட்டி இல்லாமல் நல்லா வரும். நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. விடாமல் கிளறி கொடுக்கணும். கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ரவை இடையில சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ரவை வேகணும். அது வரையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரவை வேகாமல் இருக்கக்கூடாதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி செஞ்சு விடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.
குழந்தைங்க விரும்பி சாப்பிடுங்க. இது கூட சாம்பார், சட்னி எதுவாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை முழுமையாக கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ரவை வெந்துட்டு கெட்டியாக இல்லாமல் தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இடையில நீங்கள் ரவையை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு பிசு பிசுன்னு இல்லாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. ரவை நல்லா வெந்ததுக்கு பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம். வரையும் ஸ்டவ்வை முழுமையாக கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப பிசு பிசுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் லாஸ்ட்டில் கூட கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய்யை சேர்த்துக்கோங்க. கடைசியாக பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு இருக்கும். ரவை நல்லா வெந்துடுச்சு. கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க. இப்போ ஒரு அருமையான ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு.